ஏய் ஏய் அறிவுக்கிட்ட பூனையே எங்க சைடுல ஓடுற நேரம் ஓடு. ஆஹா இந்த பூனை பிளான கவுத்துருச்சே. இந்த அறிவு கிட்ட சின்ன பொண்ணு வேற பூனையை நேரம் விட சொன்னா கிளாஸ்ல விட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி நம்மளே ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். அண்ணே பூனை வேற குறுக்க போயிடுச்சுன்னு இப்ப என்ன பண்றது? நம்ம வேணா இந்த பிளானை கேன்சல் பண்ணிடலாமா? இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு. அதனால ஒண்ணுமே இல்லம்மா, பூனை நம்மள கிராஸ் பண்ணி போனாதான் தப்பு. இது எங்கேயோ ஓரமா தானே போகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்க. சின்ன பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? ஆமா செல்வியாக்கா இப்படிலாம் நடக்கும் நானும் எதிர்பார்க்கல. ரோட்ல போற பூனைய புடிச்சு ட்ரைனிங் கொடுக்காம விட்டது தப்பா போயிடுச்சுக்கா. எது ரோட்ல போற பூனையா? என்ன சின்ன பொண்ணு இப்படி கவுத்துட்ட? ஆமா செல்வியாக்கா இந்த பூனையை பிடிக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டேன். இதுல அதுக்கு ட்ரைனிங் வேற கொடுத்து கூட்டு வரணும்னா குமாருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துரும். சரி சின்ன பொண்ணு விடு. சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பாப்போம். முதல்ல உள்ளுக்குள்ளாவா அப்புறம் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எல்லாரும் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? இல்லைங்க இப்போ வேணாம், சத்த நேரம் கழிச்சு குடிக்கிறோம். சரிங்க. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர் தான் என்னோட புருஷன், இவர் என் மாமனார். மாமியார் இல்லைங்க, தவறிட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவள் பேர் லக்ஷ்மிங்க. அவளை தான் நீங்கள் இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. நானும் என் குடும்பத்தினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்க. இவர் தான் என்னோட புருஷன், இது என் பையன் குமார், மாப்பிள்ளை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இது வந்து என்னோட தம்பி, இது என் தம்பி பொண்டாட்டி. இவங்க வந்து என் தம்பி பொண்டாட்டியோட ஃப்ரெண்டுங்க. சரிங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன். சின்ன பொண்ணு பலகாரம்லாம் எத்தனை வராங்க போலயே. எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கலாம். தோத்து முட்டை செல்வியாக்கா இதுக்கு அவனை கூட்டு வந்தேன். சின்ன பொண்ணு பலகாரம் ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன பொண்ணு. எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பேசிக்கலாம். இதெல்லாம் என் புருஷன் கண்ணில் காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது சின்ன பொண்ணு, எதையும் கெடுத்துறாத. தீனி பண்ணாரம் உங்க போய் நம்பி என் துணைக்கு கூட்டு வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும். இதுக்கு உங்க புருஷன் கூட நான் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தாலே இன்னத்துக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. நீ வேற சின்ன பொண்ணு, அவர் தானே. இப்ப பாரு பலகாரம் வந்தவனே ஆள் எப்படி பறக்க போறான்னு பார்த்து நீரு. அப்ப குடும்பமே தீனி பண்ணார குடும்பம் தான் சொல்லுங்க. சின்ன பொண்ணு சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. இப்ப நான் கேட்குற கேள்வி எல்லாம் எப்படி ஷாக் ஆக போறாங்கன்னு பாரு. அப்புறம் பொண்ணுக்கு எத்தனை சவரன் நகை போடுவீங்க? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான்மா, எங்கள் சொத்து பூராவும் அவளுக்கு தான். நீயே இந்த சம்மந்தத்தை அமைச்சு கொடுத்துருவி போல செல்வியாக்கா. பொண்ணு ஒரே பொண்ணு, எல்லா சொத்துமே அவளுக்கு தான். இது போதுமே. அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க உன்னை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. நான் டைரக்டா பொண்ணுக்கிட்டே போய் பேசிக்கிறேன். அத்தை எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது அத்தை. என்னது 10,000 ரூபாவா? எதுக்கு அவ்வளோ காசு உனக்கு? அதுவும் அத்தை, என் ஃப்ரெண்டோட மாமியார் ஐசியூவில் இருக்காங்களா அத்தை. இப்போதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்தையே சொன்னா. யார் அந்த கிளவியா? அதுக்கு என்ன வந்துச்சு? அது நல்லா குத்துக்கல்லாட்ட தானே இருக்கும். ஆமாம், இது குமரி. அவங்கள போய் கிளவின்னு சொல்லுது பார். இதுவே கிளவி. என்ன அங்கே முணுமுணுத்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் கொடுக்குற காசை எப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய் நான் எப்போ உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னேன்? ஆமாம் அவங்க மாமியாருக்கு என்னாச்சு? ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க? அது வந்து அத்தை, என் ஃப்ரெண்டு 10,000 ரூபாய் உங்ககிட்ட காசு கேட்டிருக்கா. அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவள் என்ன பண்ணியிருக்கா, உலக்கை எடுத்து மண்டையில் ஒரே போட்டா அத்தை.